ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கிர பயிற்சி நல்லா தான் இருக்குது. அது என்ன சார் சுக்கிர பயிற்சி, எதுக்காக இந்த சுக்கிர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை, இல்லை மனைவி சரியில்லை, குழந்தைங்க சரியில்லை, என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர், அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். களத்திர காரகன்னு சொல்லுவாங்க. களத்திர காரகன்னா பொதுவாக எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, களத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அந்த 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை, நல்ல நண்பர்கள் அமைவார்கள், பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள், பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும். அது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார், அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார், அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்கிரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும். ஆனால் இந்த சுக்கிரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார், உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார், இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவாருன்னு கேட்டால், கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி. அதாவது 3 இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசிக்காக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி, இந்த சுக்கிரன் 3 இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார். அந்த 3 இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடம். இந்த 3 இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ, இல்லை நீச்ச பங்க யோகமோ, இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ, அதாவது சனி பார்வை, குரு பார்வை, இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கிரன் கெடுதலை மட்டும்தான் தருவார். மற்ற கிரகங்கள் இப்போ சனி 3 இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார். அது மாதிரி இல்லை. இவர் 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார். ஆனால் இந்த 6, 7, 10 இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சுக்கிர பயிற்சி நடக்கிறது. இந்த சுக்கிர பயிற்சியினால் ஆல்மோஸ்ட் 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது. இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்கலாம், சார் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு, உச்சஸ்தானத்தை அடைகிறாரு, 2, 9 கூடியவன் 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால கன்னி ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா, ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் குருவோட வீட்டில் உச்சம் அடைகிறாரு. குரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில். பரிவர்த்தனா யோகம். இந்த சுக்கிரன் கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம். we are going to travel. நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 2025ஆவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டோம்னா, ஜனவரி 28லேருந்து மே 31 வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். ஆனால் மே 14லேருந்து மே 31 சில சங்கடங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார். ஸோ அந்த பீரியட், அந்த மே 14லேருந்து மே 31 வரைக்கும் தான் சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர, மற்றபடி ஜனவரி 28 முதல் மே 14 வரை குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். கெடுதல்கள் 1-2% இருக்கலாம், மேக்சிமம் 10% கூட இருக்காது. இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு, அதை இப்பொழுது பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டதிபதி 2, 7 கூடியவன். ஆக்சுவலாக உங்களுக்கு 2, 7ங்கிறதுனால சுக்கிரன் பாதகாதிபதி, கெடுதலை தரக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு எதிரி. ஆனாலும் அவர் இப்போ உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால ஏதாவது கெடுதல் பண்ணுவாருன்னு கேட்டால் கெடுதலே பண்ண மாட்டார். ஏன்னா 12ஆம் இடத்துல மறையிறது விசேஷம். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா,
யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் வித் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும். மற்றபடி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம், கடல் கடந்த தொடர்புகள் வளர்ச்சியை தரும். நீங்கள் ஃபாரின் போகணும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு சார், நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எதுவும் ப்ராப்பராக கிளிக் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி அமோக பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி கொஞ்ச நாள் தான் திருமணம் ஆயிருக்கு சார், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மனஸ்தாபம் இருக்குது, எனக்கும் என் ஹஸ்பண்டும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, இப்பொழுது 12ஆம் இடம்ங்கிறது வந்து சயனஸ்தானம். அந்த பெட்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. ஸோ அதனால் வந்து இந்த புது தம்பதிகளுக்கு திருமண தம்பதிகளுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்கு கூட இந்த சுக்கிரன் வந்து சாதகமான புரிதலை ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலை இருப்பார். சில சமயம் சிலர் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காருன்னா உங்கள் கணவரோ மனைவியோ உங்கள் கூடவே இருந்து புரிதலை ஏற்படுத்திப்பாங்க. சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் சாதகமான இடத்துல இல்லை அப்படின்னா உங்கள் கணவனோ மனைவியோ வெளியூருக்கு வேலை விஷயமாவோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தினாலேயோ வெளியூருக்கு போயிட்டு உங்களுக்குள்ள அந்த தாபத்தை அதிகப்படுத்துறதுக்கும் புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதையே நீங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்குன்னா வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல பதவியில் இருக்கிறவர் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசி உங்களை ஃபாரின் அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஏன்னா இந்த 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சமடைவதுங்கிறது வந்து 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உச்சமடைவதுங்கிறது வந்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தை கொடுத்தாலும் இந்த 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் கலைத்துறை நண்பர்கள், வியாபாரிகள், நீங்கள் வந்து ஆடு மாடு வியாபாரம் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி விற்கிறவங்க, இப்படி எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இப்பொழுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதங்களாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம், அதாவது பிப்ரவரி ஃபுல்லாக, மார்ச் ஃபுல்லாக, ஏப்ரல் ஃபுல்லாக, மே 31ஆம் தேதி வரைக்கும் 4 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 2 நாள், 4 மாதங்கள் ஒரு 3 நாள். இதில் வந்து கடைசி ஒரு 15 நாள் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 3.25 மாதங்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் தான் சுக்கிரன் இருக்கார். வருமானத்தை கொடுப்பார். ஆனால் சில பேர்த்தோடைய மனசில் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருக்கணும், ஆனால் மன நிம்மதியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியான தூக்கம் ஏற்படும், கடல் கடந்த தொடர்புகள், நிலத்துக்கு அடியில் இருக்கிற பொருட்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, லாபங்கள் பெறுவது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம். அப்புறம் எதுக்கு சார் பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 1-2% கூட உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு, மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு இந்த பரிகாரம். என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு, அதாவது துர்க்கை வழிபாடு செய்யுங்கள். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். கூடவே துர்கா சப்தஸ்லோகியை சொல்வதன் மூலமாக 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய சிக்கல்களையும் இந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து, தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து, துர்க்கை வழிபடுவதன் மூலமாக நிம்மதியை தரக்கூடிய, நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடிய மாதங்களாக இந்த சுக்கிர பயிற்சி அமைத்திட அவள் உதவுவாள். ரிஷப ராசி நண்பர்களுக்கு, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமடைகிறாரு. ராசிநாதன் உச்சமடைந்தாலே இந்த ரிஷப ராசிக்கும் சரி, துலாம் ராசிக்கும் சரி, அப்படியே வந்து ஏதோ ஒரு படத்தில் சின்ராசுக்கு கையை பிடிக்க முடியாது, அந்த அவனோட மரப்பொண்ணு வரப்போகிற அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தாண்டவமாடக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்றது. இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைராக்கியம் ஏற்படும், மனசில் தைரியம் ஏற்படும், நீங்கள் எதையும் கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறதுனால ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் அதிகரிக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது கேட்டார் போல் வருமானமும் வரும். ஸோ கடனை வாங்குவீங்க, ரொட்டேஷன் பண்ணுவீங்க, பணம் வரும், மறுபடியும் உங்களுடைய வருமானம் வரும், மறுபடியும் கடன் அடைப்பீங்க. ஸோ இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ரிஷபராசி நண்பர்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம். 11ஆம் இடத்துக்கு ராசிநாதன் வராரு. அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு அரசாங்க பதவியில் இருக்கீங்க, இல்லை அரசியல் துறை சார்ந்த வேலையில் இருக்கீங்கன்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்கள். இதில் 10ஆவதுக்கு செவ்வாய் வந்து
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு, ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்க போகிறாரு, மார்ச் கடைசி வரைக்கும். இதன் மூலமாக உங்களுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்துவீர்கள், வார்த்தைகளில் அந்த அதிகாரத்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள், உங்களுடைய லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். சரி, இதெல்லாம் வயசானவங்களுக்கு, ஒரு 35 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு. நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எனக்கு எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பரதநாட்டியம், பாட்டு, டிராயிங் காம்படிஷன், எங்கே போன எந்த போட்டி விஷயத்துக்கு போனாலும் சரி, உங்களோட பேர் தான் நம்பர் 1 பொசிஷனில், நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வெற்றி முதல் பரிசு எடுக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு ராசிநாதன் வராரு. எந்த கிரகமாக இருந்தாலும், நவகிரகம் இருக்குது, நவகிரகமும் 11ஆம் இடத்துக்கு வந்தாலே நல்லது மட்டும்தான் பண்ணும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் எண்டு ஆர் மே மாதம் வரைக்கும் அந்த 11ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கைன்னு நிறையா கிரகங்கள் அந்த இடத்துல சேர போகிறாரு. மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன 10ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறாரு. பதவி மாற்றம், பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிப்புன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வயசில் இருக்கீங்கன்னா காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ உங்களை அழகுபடுத்திக்கிறதுல உங்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. உங்களை யூ வில் ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் இன் சச் அ வே தட் பெரிய மனிதர்கள் கூட, நீங்கள் கடைசியில் பார்த்தா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ, ஆனால் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத பார்த்தா என்னமோ பெரிய கோடீஸ்வரர் நாட்டை உங்களை அழகுபடுத்திப்பீங்க. உங்களை சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்தா கூட உங்களை பார்த்த உடனே பெரிய மனுஷன்பா, எப்படி ஒரு பக்குவமாக இருக்காம்பாரு. நீங்கள் சாதாரண ஒரு காட்டன் ஷர்ட் போட்டிருப்பீங்க, அதுவும் கம்மி விலையில் ஒரு 150 ரூபா ஷர்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற அழகும் விதமும் பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆளுக்கு 150 ரூபா ஷர்ட் போட்டாலே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷர்ட் போட்ட மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தாலே அவ்வளோ அழகு துவனிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ ரிஷபராசிக்கு வளர்ச்சி, செல்வாக்கு, பதவி உயர்வு, பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களை சுற்றி. இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு பின்னாடி 10 பேர், பைத்தியக்காரனுக்கு பின்னாடி 10 பேருன்னு. இப்போ உங்களை சுற்றி ஒரு பெரிய மனிதர்கள் இருப்பாங்க, யாரும் பைத்தியக்காரன் கிடையாது. பெரிய மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு உங்கள் ராஜாங்கம்தான். இதை தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தேன்னா, குரு வழிபாடு பண்ணணும். அதுவும் அம்பாளை குருவாக ஏற்று வழிபட வேண்டும். அதனால் சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அன்னபூர்ணியை வழிபட்டு வாருங்கள். ஏன் அன்னபூர்ணி அப்படின்னு கேட்டால், அன்னபூர்ணி உலகத்துக்கே படி அளக்கக்கூடியவள். என்றைக்குமே படி அளக்கிறவங்கள தான் நம்ம மேலே வச்சு வழிபடுவோம். அதனால் அந்த அன்னபூர்ணியை வழிபடுவது அல்லது சரஸ்வதி தேவியை வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான மரியாதைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. நீங்கள் கேட்கலாம், சார் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால், இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேங்க, ஆரம்பத்திலே சொல்லியிருக்கீங்க 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுதல் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு அந்த கெடுதல் கிடையாது. இப்போ இந்த சமயத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 4 மாதங்கிறது ஒரு பெரிய சூப்பரான குரூஷியல் மூமெண்ட். அது என்ன சூப்பரான குரூஷியல் மூமெண்ட்? உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, பதவியை தரக்கூடிய, செல்வாக்கை தரக்கூடிய, கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய, வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, உடன்பிறப்புகளால் ஆதாயத்தை தரக்கூடிய காலகட்டம் இப்பொழுது. நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் விஷயத்துலலாம் ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பீங்க, செலவுகள் ஜாஸ்தி இருந்திருக்கும், மனசில் பயம் இருக்கும், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28லேருந்து மே 14க்குள்ளாரனா குரு பயிற்சி நடக்க போகிறது. அதுக்குள்ளார நீங்கள் சொத்து சேர்க்கை, தங்க நகைகள் வாங்குவது. உங்கள் வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா இறந்துட்டார் சார், எனக்கு 2 தம்பி 1 தங்க இருக்கா, அவங்களெல்லாம் கரையேற்றணும், இல்லை 2 தங்க 1 தம்பி இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தங்க நகைகள் போட்டு சீர் செனத்தை கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த சுக்கிரனும் குருவும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் குரு 10-12க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு யோகத்தை தருகின்றது. ஏன்னா 5-9 குடையவன் உங்களுக்கு யோகாதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக
உங்களுக்கு தடைகள் விலகும், சந்தோஷம் அதிகரிக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் உத்தியோக மேன்மையும் வியாபார முன்னேற்றமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சங்கடமும் இருக்காது. இன்ஃபேக்ட் உங்களுடைய நிலை உயரக்கூடிய யோகம் ஏற்படுத்துகின்றது. அப்பேற்பட்ட சிறப்பான காலகட்டத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அதுவும் மார்ச் 29 10ஆம் இடத்துக்கு 5 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அதுக்கப்புறம் 4 கிரக சேர்க்கை மே 19க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா குறையும். அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு கிரகங்களாக பிரியும் பொழுது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து ஜூன் மாத கடைசிக்குள்ளார கால சர்ப்ப யோகமும் ஏற்படுகின்றது. இதை பற்றி தனியாகவும் நம்ம வீடியோ போட போகிறோம். அதையும் நீங்கள் தேடி பாருங்கள். இந்த கால சர்ப்ப யோகத்தில் உங்களுக்கு ராஜயோகம் ராஜ பதவி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமைந்திட இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா சாதகமாக தான் இருக்குது. 1-2 இந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால சில சங்கடங்கள் வரும். அதாவது எதிர்பாலினத்தவர்களால், நண்பர்களால், வியாபாரிகளால், உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே சிறப்பை ஏற்படுத்தும். சிவனை வழிபடுங்கள். சர்வேஸ்வரனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கெட்டிடும். சுக்கிரனின் பாதிப்புகள் அண்டாமல் விலகும். அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் நவமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். உங்களுக்கு அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பாதகாதிபதினா கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாங்க. கூட இருந்தே குழி பறிப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியில் அவர் தான் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போகிறாரு. மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். குறிப்பாக திருமண வயதினருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்க போகிறாரு, குருவும் பார்க்க போகிறாரு. சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருந்துன்னு பார்க்க போகிறாரு, குருவோட வீட்டிலேருந்து சுக்கிரன் பார்க்க போகிறாரு. ஸோ இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு வெற்றியை மட்டும் பரிசாக தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. குறிப்பாக உங்களுக்கு மார்ச் மாதம் சனி பயிற்சி நடக்க போகிறது. அந்த சனியும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொட்டது துலங்கும் காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருஷமாக நீங்கள் பட்ட அவஸ்தை இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவமானம் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ அவமானத்தை தவிர எல்லா விதமான வெகுமானமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இப்போ ஆரம்பிச்சதுன்னா அடுத்த ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம், வரக்கூடிய அடுத்த 8 வருஷத்துக்கு நீங்கள் பேஸ்மெண்ட் இப்போ இந்த 3 மாதம் 4 மாதத்தில் போட போகிறீங்க. இப்போ போடக்கூடிய பேஸ்மெண்ட் தாங்க அடுத்த ஒரு 8 வருஷத்துக்கு உங்களை தாங்க போகிறது. அவ்வளோ சூப்பரான டைமில் என்டர் ஆக போகிறீங்க. உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள், பூர்வீக சொத்து கைக்கு வருது. பூர்வீக சொத்துக்காக எல்லாரும் சண்டை போட்டிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த சொத்தை மீட்டெடுக்கும் யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகள் கூட பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். இந்த கலைத்துறையில் நிறைய பேர்த்துக்கு பொதுவாகவே இந்த சுக்கிரன் உச்சமடைந்தவர்கள் மட்டும்தான் கலைத்துறையில் இருக்க முடியும். ஒன்றா சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கணும், இல்லாட்டி சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைந்திருக்கணும். இந்த மாதிரி சுக்கிரன் இருக்கிறவங்க மட்டும்தான் கலைத்துறையில் ஜொலிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேரே அந்த சுக்கிரனால தான். எதில் உங்களுக்கு பண வருமானம் வருதோ அதுலேருந்து தான் உங்களுக்கு கெட்ட பேரும் வரும். ஆனால் இப்பொழுது அந்த கெட்ட பெயரை போக்கக்கூடிய ஆற்றலை சுக்கிரனே கொடுக்கிறாரு, குருவோடு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக. மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் நிறைய மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய அக்கா பொண்ணு சார், என்னோடய அக்கா பொண்ணு, அவளை கட்டியிருக்கேன், எனக்கும் அவளுக்கு ஒத்தே வரல, என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா, என் மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறவங்கள்லாம் அந்த அக்கா பொண்ணு இப்போ உங்ககிட்ட அந்யோன்யம் பாராட்டுவார்கள். உங்களுக்குள்ள நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவசாய தொழில் செய்கிறவங்க, வீடு கட்டி கொடுக்குறவங்க, மேஸ்திரியாக இருக்கிறவங்க, சித்தாளாக இருக்கிறவங்க, பெரியாளாக இருக்கிறவங்க, அது சம்பந்த நிலம் சார்ந்த எந்த தொழில் செய்பவர்களுக்கும்
ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்பொழுது உங்களுக்கு வளர்ச்சியும் பதவியும் கிடைக்கக்கூடிய யோகமான நேரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. பொதுவாக மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு கூட சில பரிகாரம் சொல்லுவேன். இப்போ மிதுன ராசிக்கு குலதெய்வ வழிபாட்டோட சிவ வழிபாடும் சொல்லியிருக்கேன். குலதெய்வங்கிறது பை டிஃபால்ட் வரணும். உங்களுக்கு குலதெய்வம் மட்டும்தான். அதில் பெண் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி, பிடாரி காளியம்மன், ஈச்சனாரியம்மன், இந்த மாதிரி எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் அவர்களை வழிபட்டு வர வேண்டும். அது மட்டும்தான் உங்களுக்கு பரிகாரம். பெண் தெய்வத்தை வணங்குங்கள். பெண்ணினால் உங்களுக்கு ஏற்றம் இருந்து கொண்டே இருக்கும். சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆனால் எதிரியோட வீட்டில் இருக்கார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம். உங்களுக்கு எந்த எதிரியால் அவமானம், எந்த எதிரியால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை, தூக்கத்தை கெடுத்த காலகட்டம் இருந்தது. ஆனால் அதே எதிரி இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் உங்கள் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு தலதரிக்க பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது. ஏன்னா தசமஸ்தானத்தில் குரு இருக்கார். தசமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவி கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கும். ஆனால் பெரிய பதவி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பெரிய பதவி இப்போ கிடச்சதுன்னா சிக்கல் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம நமக்கு எது நம்ம லிமிட்டில் இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சம்பாதிக்கிறது இப்போ நேரம். இப்போ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டம். வருமானம் அதிகரிக்கும். எதிரிகள் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் காம்படிட்டர்ஸ் உங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்கன்னா இப்போ அந்த காம்படிட்டர்ஸே உங்களை தேடி எங்களையால் சப்ளை பண்ண முடியல, நீங்கள் கூட உங்கள் ப்ராடக்ட்ஸை கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதரிகள் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேட்டு நடங்க. என் தங்க நான் அவள் பேச்சை கேட்க மாட்டேன், என் தம்பி நான் அவள் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அவங்களுக்கு கிடையாது. இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம், அஷ்டமஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா இதில் 10ஆவதுக்கு சனி 8ஆம் இடத்துக்கு வரப்போகிற அஷ்டம சனி எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி 8ஆம் இடத்துல போய் மறையாரு. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க. குரு சாதகமாக இருக்க போகிறாரு. சுக்கிரன் சாதகமாக இருக்க போகிறாரு. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு நீச்சஸ்தானத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் மட்டும்தான் மார்ச் எண்டு, ஏப்ரல், மே அந்த 3 மாதத்தில் மட்டும் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத காலகட்டம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய ஜனவரி 28லேருந்து மே 31 வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் கூட பாராட்டுவார்கள். எதிரிகள் உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். ஏன்னா 3, 5 கூடிய அதிபதிகளும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அதனால் உங்களுக்கு இளைய சகோதரிகள் வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் குழந்தைகளும் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக லாபங்கள் பெருகும். வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களால் லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க. வெகு சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா உங்கள் முன்னோர்களுக்கு ஒன்றா தாத்தாக்கோ இல்லை அப்பாக்கோ சில சங்கடமான சூழ்நிலைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரம் முன்னோர் வழிபாடு மட்டுமே. உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த திதி கொடுக்கறது, சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது, இதெல்லாம் பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த 4 மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் 4.5 மாதத்துக்குள்ளார அமாவாசை வந்ததுன்னா அமாவாசை தர்ப்பணத்தை, முன்னோர்களின் தர்ப்பணத்தை கிரமமாக செய்து வாருங்கள். உங்களுக்கு முன்னோர் ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் குலதெய்வ ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொண்டு சேர்க்கக்கூடிய யோகமான காலகட்டம் இது. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசி சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. நீங்கள் கேட்கலாம், சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு எங்களுக்கு கூட இருக்கிறவங்களால பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, யாரால பிரச்சனையோ அவர்களே உங்களிடம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, இனிமேல் உனக்கு நல்லதே பண்ணுறேன், உனக்கு என்ன நல்லதோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
பெரிய மனிதர்களின் தொடர்பு மட்டும் இல்லை, நல்ல நண்பர்களின் தொடர்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்குள்ள பகை உருவாக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த உறவுகளுக்குள்ளும் பகை உருவாகாமல் தடுக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். இதில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு மே மாதம் 19ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசியில் இருக்கிற கேது 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது ரெண்டுமே ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய காலகட்டம். இதில் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு மே 14 வராரு. இந்த மே 14 வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம், இதுவும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சனி வந்தாலோ இல்லை 12ஆம் இடத்துக்கு சனி வந்தாலோ திருமணத்தை தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம். ஆனால் இப்போ பண்ணலாம். இப்போ திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தாராளமாக பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, ஆனால் கல்யாணம் மட்டும் ஆவணி மாதம் வைக்கிறாங்கன்னா தள்ளி போடுங்க இன்னொரு 1.5 வருஷத்துக்கு. அப்படி பண்ணினா மட்டும்தான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த மே மாதத்துக்குள்ளார திருமணம் பண்ணிட்டீங்கன்னா சிக்கல் கிடையாது. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளிலோ உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கோ நல்ல தீர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் யார் தப்பு பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில், அதாவது ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் பெண்களுக்கு எந்த ராசியில் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஆபத்துகள் பெருசாக இருக்காது. அதனால் தைரியமாக இருங்க. குழந்தைகள், பெண் குழந்தைகளை பாதுகாப்பது நமது கடமை. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி, வருமானம் ஜாஸ்தியாகும். வருமானம் எக்கச்சக்கமாக வரும். நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை, அப்பா அம்மாக்குள்ளே சண்டை, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்து வராது சார், நானும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்கோம், நான் எங்கே ஹாஸ்டல் போய் தங்கலாமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். ஏன்னா 7, 9 அதிபதிகள் பரிவர்த்தனை. 9ஆம் இடம் அப்பா ஸ்தானம், 7ஆம் இடம் நண்பர்கள் ஸ்தானம். உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்கள் தந்தையின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவீர்கள். உங்கள் தந்தையும் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசுவார். உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கான், கொஞ்சம் அவனை திருத்தறதுக்கு பாரு, அவன் நல்லா பண்ணிகிட்ருக்கான், இன்னும் நல்லா பண்ணலாம், இப்படியெல்லாம் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற காலகட்டம் இப்பொழுது இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் ஹயக்ரீவருக்கு துளசி மாலை சாற்றியோ அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றியோ வழிபட்டு வாருங்கள். உங்கள் குலதெய்வ அருளும் ஹயக்ரீவன் அருளும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஜனவரி 28லேருந்து மே 31, 2025 இந்த காலகட்டத்தில் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், இன்ஃபேக்ட் எதிரிகள் வெல்றதில்லை, எதிரிகள் உங்களிடம் தஞ்சமடையக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற காலகட்டம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் உங்களை உதாசீனப்படுத்திட்டு, உங்களை அவமானப்படுத்திட்டு, உங்களை தப்பான விஷயங்கள் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களை வேலையை விட்டு வெளியில் அனுப்பினவங்களோ இல்லை உங்களை விட்டு வெளியில் போனவங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. சார் எனக்கு இந்த பிரச்சனை ஆகிடுத்து, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் நீங்கள் குறிப்பாக எதிரிகளுக்கு கூட உதவக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் இருக்கீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதத்துக்குள்ளார நீங்களே ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ஸ் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வீட்டு கதவை தட்டக்கூடிய காலகட்டம். எதிரிகள் மறையக்கூடிய நேரம். யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ, அதாவது அவன் அப்படி பண்ணான், இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுன்னு அதெல்லாம் உங்களை சொன்னவங்கள்லாம் அவங்க உங்கள்கிட்ட நிற்பாங்க. நீங்கள் அதை அந்த சமயத்தில் இதெல்லாம் பெருசுபடுத்தாமல் பெருந்தன்மையோடு அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அதாவது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டக்கூடிய நேரத்தில் இருக்கிறீர்கள். சுக்கிரன் உச்சமடையும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல, ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்ன்ட்டு. அது உடனே கிடைக்காது. என்னை போன்றவர்கள் கூட, ஜோதிடத்தில் இருப்பவர்கள் கூட எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பு படித்தவங்க மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதாவது குருவாக இருக்கணும், ஜோதிடத்தில் நல்ல
புலமை பெற்றவராக இருக்கணும். இப்போ வந்து 101 வயசில் வந்து ஏஎம்ஆர்னு ஒருத்தர் இருக்கார், ஏஎம் ராஜகோபால்னு. அவர்லாம் வந்து வயசானவர். அவர்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிறது அவ்வளவு உன்னதம். அவர்கிட்ட எல்லாம் நம்மை போன்றவர்கள்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு மட்டும்தான் இப்பொழுது அந்த காலகட்டம். யாரையும் மன்னிக்கும் ஆற்றல் உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்திருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சூப்பரான டைம். உங்களுடைய செல்வாக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடங்கிட்டு இருக்கு, இது பண்ண வேணாம், இது பண்ண வேணாம், ஏதோ ஒரு தடங்கள் இருக்கும்ல, அந்த தடங்களை உடைத்தெறிந்து வெளிவந்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. யூ ஆர் கோயிங் டு டேக் அ விஸ்வரூப தரிசனம். எல்லாருக்கும் மட்டும் இல்லை, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கே நீங்கள் எதிரில் நின்று உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணித்தரேன். வாலண்டியராக போய் பேசாதீங்க. ஏன்னா வாலண்டியராக போனீங்கன்னா மரியாதை கிடைக்காது. அதனால் வரும்பொழுது நேரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடு. ரெண்டாவது, 8, 6 அதிபதிகள் பரிவர்த்தனை இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகனையே குருவாக ஏற்று வழிபடுங்கள். குருவின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு சித்திக்கும். விருச்சிக ராசி. அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 7, 12 அதிபதி விரையாதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறாரு. உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி. அவர் கெடுதல் பண்ணுவாரே, சார் எங்களுக்கு ஏதாவது நல்லதே நடக்காதா, ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள். ஏன்னா நிறையா விருச்சிக ராசி நண்பர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு, நீங்கள் இத்தனை நாளாக ஒரு சாதாரண வேலையில் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு என்ட்ரி லெவல் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுடைய திறமையை தெரிந்து உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்டி நீ வாடா அப்படின்னு கை தூக்கி மேலே கொண்டு வருவார். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைம் உங்களுக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு பதவியை கொடுக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2ஆம் இடத்து அதிபதியான குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரையாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது. எதெல்லாம் கெடுதலாக இருந்ததோ அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இப்போ கமெண்ட் வரும். என்ன வரும்னா, சார் இவர் வாயில் நல்லதே வராது, இப்போ நல்லது வருது அப்படின்ட்டு. இப்போ நல்லது சொல்கிறதுக்கு மட்டும்தாங்க இருக்குது, நல்லது மட்டும்தான் சொல்ல முடியும். நான் இப்போ உங்களுக்கு ஏதாவது சொல்கிறேன், என்ன கெட்டது சொன்னேன் அப்படின்னா அது பலிக்காது, நல்லது மட்டும்தான் பலிக்கும். ஸோ நல்லது சொல்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும். அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைமில் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்கிறாங்க. சரி, 7ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கோ அல்லது அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி பரிவர்த்தனை, 2, 12 பரிவர்த்தனை. ஸோ உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அறிவை கொடுத்து பணத்தை பெறக்கூடிய காலகட்டம் ஆரம்பம். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது தங்கமாக மாறக்கூடிய நேரம். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சினிமா துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லாட்டி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் இல்லை, எல்லாம் உங்களை தேடி வருங்க. வீட்டு வாசலை வந்து கதவு தட்டும், வீட்டு வாசலில் க்யூவில் நிற்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருதுங்க. இந்த ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், அதுவும் வியாபாரத்திற்காக. ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி தரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஜனவரி 28 முதல் மே 31 வரை. இதில் வந்து மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ மொத்தத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குடும்பத்தில் சில அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மார்ச் மாதத்துக்கு மேலே வரும். அதை கூட சமாளித்து வெல்லக்கூடிய ஆற்றலை குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எதிரி தான் உங்களுக்கு நண்பன். இப்போது நண்பன் தான் எதிரியாக இருப்பான். அதனால் கொஞ்சம் சமயோஜிதாக பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துக்கு உண்டான சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள், இல்லை விரையாதிபதி உச்சம் பெறுவதனால் வரக்கூடிய செலவுகள் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு வாங்க.
ஸ்ரீ சூக்த பாராயணம், கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் கனகதாரா ஸ்தோத்திரமும் சொல்லலாம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் சொல்லிட்டு வாங்க. பதவி, பணம், புகழ், பேர் எல்லாமே சேர்ந்து வந்து உங்கள் வீட்டு வாசலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசி, அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரப்போகிறாரு, சுகத்தை தரப்போகிறாரு. சுகம்னா உடம்பு மட்டும் இல்லைங்க, பணம், புகழ், சொத்து சேர்க்கை, வியாபார வளர்ச்சி, கடன் அடைபடுவது, நகைகள் வாங்குவது, நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது, வீடு கட்டுறது, வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படுது, வீட்டில் மாடி, 2வது மாடி, 3வது மாடி, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்க போகிறாரு. அதே 10ஆம் இடத்தை குருவும் பார்க்க போகிறாரு. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அதே 10ஆம் இடத்தை சனியும் பார்க்க போகிறாரு. கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியத்தை பெறுவதைப் போல கஷ்டப்படாமல் ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல சுக்கிரனோடு இணைந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மூலமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு, பதவி உயர்வு, வியாபாரத்தில் முன்னேற்றம், குறிப்பாக உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சனியின் பார்வை வருதுனால மார்ச் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கர்ம யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கர்மா பண்ணக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டால், அதை மாற்றக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. கடன் பிரச்சனைகள் அடங்கும், எதிரிகள் தொல்லை அடங்கும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் இருந்த ஈகோ கிளாஷ் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்து செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் குடும்பத்தில் சில அன்வான்ட் இஷ்யூஸ் வரும். ஆனால் அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதற்கு குரு சாதகமாக இருக்க போகிறாரு. மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்கள் குடும்பத்திலும் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் குரு பரிவர்த்தனா காரணத்தின் மூலமாக எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகள் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக மூத்த சகோதரர்கள் எழுச்சி பெறுவார்கள். மூத்த சகோதரர்கள் வந்து ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரரை உங்களை பார்த்து, பரவாயில்லப்பா நீ ஏதோ நல்லது பண்ணுற, அதனால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பெரிய மனிதர்கள் சப்போர்ட் மட்டும் இல்லை, குடும்பத்தில் பெரியவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து ஜனவரி 28 மே 31 வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியே யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட போகிறாரு. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தும், கெடுதலை ஏற்படுத்தாது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் டெபாசிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க்கில் டெபாசிட் க்ரியேட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் வந்துடும். ஏன்னா பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாமே டெபாசிட் போடுறவங்களுக்கு அவ்வளோ ராஜ மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் கடன் வாங்கினா ஒரு காலகட்டத்துக்கு மேலே கடன் அதிகமாக போச்சுன்னா அப்போ மரியாதை கிடைக்கும். ஆனால் டெபாசிட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்த்து மரியாதையாக, சார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சார், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக தாயார் வழி குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். புவனேஸ்வரி வழிபாடு, புவனேஸ்வரிங்கிறது வந்து பூமி தாய், அந்த பூமியை வழிபடுங்கள், புவனேஸ்வரியை வழிபடுங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், எதிரிகளில் தொல்லை இருக்காது, உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். மகர ராசி, மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம்னு நல்ல விஷயங்களை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. ஏன் சார் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5, 10 குடையவன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரே அப்படின்னு கேட்டால் 3ஆம் இடம் விசேஷம், வெற்றியை தரக்கூடிய. குறிப்பாக பார்த்திங்கன்னா
உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கேஸ்லாம் வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இழந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். சார் நான் வேலைக்கே போகலை சார், கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எனக்கு படித்து முடிச்சிட்டேன், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த ஜனவரி 28லேருந்து மே 31க்குள்ளார வேலையில் அமர்ந்து அந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளாரே உங்களுடைய திறமையை அறிந்து பதவி உயர்வையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டத்தில் இருக்கீங்க, உன்னதமான வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனை பெற்று 3ஆம் இடத்துல உச்ச பலத்தை அடைகிறார். இது உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அத்தை வீட்டுக்காரு, அத்தையோடைய பெரிய பொண்ணோட மாப்பிள்ளை, இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதாவது உங்களை சுற்றி உறவுகள் இத்தனை நாளாக உறவுகள் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க, இப்போ உறவுகள் உங்களை அணைத்து கொள்வார்கள். உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற காலகட்டம். சுக்கிரன் உச்சபலத்தை அடைகின்ற களத்திரகாரகன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புதிய டீம் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் நீங்களும் இருப்பீங்க. ஸோ யூ வில் பி இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அ நல்ல பதவியில் மரியாதை நிமித்தமான இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம், வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3, 5 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அல்லது 10, 12 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வியாபார வளர்ச்சி, கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை தரும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். கடல் கடந்த தொடர்புகள் அனைத்தும் ஆதாயத்தை தரும். நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால், கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் இப்போ சில பேர்த்துக்கு பேரில் கவர்மெண்ட் கேஸ் போடுதுன்னு வச்சுக்கோங்க, கலைத்துறை மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த கேஸ் தவிடுபொடி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசாங்க எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கு எதிரிகள், உங்களுடைய எதிரிகள் 2 பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நியாயத்து பக்கம் நீங்கள் இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான கண்டிஷன். மற்றபடி கெடுபலன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும். அதே சமயம் உங்களுடைய திருமண பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக அந்த குலதெய்வத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்களில் ஏதாவது ஒரு உங்கள் பாட்டியோ, கொள்ளு பாட்டியோ, எள்ளு பாட்டியோ, அதாவது அந்த பெண் வகைரா யாராவது இறந்துருந்தாங்க, சுமங்களே இறந்துருந்தாங்கன்னா அவங்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சுபிக்ஷம் மட்டும் குடும்பத்தில் தாண்டவமாடும். கும்பராசி நண்பர்களுக்கு, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உச்சபலத்தை அடைவது மட்டுமல்லாமல் 2, 11 அதிபதியோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப கௌரவம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், சொல்வாக்கு அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். நீங்கள் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் வியாபாரத்தில் மந்தத்தன்மையோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா இப்பொழுது ஒரு காலகட்டம் வந்திருக்கு. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இனிமையாக பேசுவீங்க, யாரையும் கவர் பண்ணி பேசுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்டாலே எப்படி சுக்கி உக்காந்துருவோம். என்னை கூட சொன்னாங்க, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நீங்கள் அழகாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அந்த அழகு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய தமிழ் நல்லா இருக்குன்னா அதுக்கு எனக்கு சிறு வயதில் பாடம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய தமிழ் ஆசிரியர்களுக்கு தான் அதுக்கு அந்த கிரெடிட் போகும். அதனால் அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்களும் இனிமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இனிமையான குரல் வளம் கொண்டவர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வியாபாரத்தினால புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதே சமயம் தந்தை வழி பெண் உறவினர்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் நல்ல உதவிகளை செய்வாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள்லாம் பலிதமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா குரு 2-11 குரு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். ஏன்னா அவருடைய பார்வை பலம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம், 12ஆம் இடம் சுப செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். திருமண வயதினருக்கு பொதுவாக 7.5 சனி நடக்கும்போது நான் சொல்லுவது திருமணம் பண்ணாதீங்கன்ட்டு. மற்ற ஜோசியங்க சொல்லுவாங்க பண்ணுங்கன்ட்டு. ஆனால் பண்ணக்கூடாது. பண்ணினா பிரிவை தரும், குடும்பத்தில் அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். ஆனால் இப்போ தாராளமாக திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வருது. சுப செலவுகள் உங்களால் குடும்பத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது இதில் சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லைங்க, குருவோட பரிவர்த்தனை, குரு பயிற்சி நடக்க போகிறது, சனி பயிற்சி நடக்க போகிறது இந்த வருஷம், செவ்வாய் பயிற்சியும் இந்த மார்ச் ஏப்ரலில் வரப்போகிறது. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக லீகல் பிரச்சனைகள் இருக்குன்னா அதுலேருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார்? எங்களுக்கு நிம்மதி வேணும் சார். ஏன்னா கும்பராசிக்கு மீன ராசிக்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. அவர்களுக்கு குறிப்பாக கும்பராசிக்கு நிம்மதி வேணும்னா என்ன பண்ணினா நல்லதுன்னா, முதல்ல இப்போ நிம்மதி கிடைக்கும். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக நிம்மதி கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அல்லது நீங்கள் தப்பே பண்ணியிருப்பீங்க, அதாவது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதையும் திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பெருசாக தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்க. எந்த பொண்ணோ எந்த பையனோ உங்கள் பேரில் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்களே உங்களை மன்னிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், நல்லது நடக்கும், சந்தோஷம் வரும், அவப்பெயர் விலகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்க வேண்டும், முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் தூக்கத்தை கெடுத்தார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு தானே எல்லோரும் சொல்லுவோம். நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ 12ஆம் இடத்துல இருந்ததுனால ஏன் தூக்கத்தை கெடுத்தார்னா, சுக்கிரன் சனி சேர்க்கை, அபவாத பெயர் அல்லது செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்குமோங்கிற பயத்தில் இருப்பீங்க, அல்லது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கவலையில் இருப்பீங்க, வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வராரு. ராசியில் உச்சபலத்தை அடைகிறார். அஷ்டமாதிபதி உச்சபலத்தை அடைகிறதுனால உங்களுக்கு கெடுதல் வருமா, எதிரி பலம் பெறுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. எதிரிகள் தொடுத்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சா கூட உங்கள் பேரில் நல்ல பேர் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலகட்டம் ஆரம்பம். இதில் 3ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் ராசியில் உச்சமடைகிறாரு. ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். இடப்பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இதுவும் குரு உச்சத்தை நோக்கி பயணிக்கிறார். ஸோ அதனால் குருவுக்கும் பவர் இருக்குது, சுக்கிரனுக்கும் பவர் இருக்குது. இதன் மூலமாக எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். மே மாதம் குரு பயிற்சி நடக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த எதிரி உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் மூலமாக எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் திரும்பி அந்த தப்பை பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுக்கு உண்டான தண்டனை. இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம், எதுவும் குறிப்பாக இப்போ மீனராசிக்கு நிறைய கடன் கிடைக்கும். கடன் இருக்குது, ஏற்கனவே கடன் இருக்குது, இதில் 10ஆவதுக்கு கடன் வாங்குவீங்க. இந்த கடனை வாங்குறதுனால நீங்கள் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் ராசியில் இருக்கும் பொழுது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு உங்களை அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பணத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்க. எல்லாம் ஓகே அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கடன் வாங்கக்கூடாது. கடனை உங்கள் தகுதிக்கு மீறி வாங்கக்கூடாது, பொய் சொல்லி வாங்கக்கூடாது. இதை ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு வாய்ப்பில்லை. அதனால் நன்மைகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால், தேய்பிறை சந்திரன் மன அலைச்சலை கொடுப்பார். ஆனால் 3ஆம் இடம்ங்கிறது 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். படிப்பு மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்பில் லாபம் ஏற்படும். ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கடல் கடந்த பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மட்டும் இல்லை, மேல் படிப்புக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் அதுலேயும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலே தாயாருடைய அன்பிலேயே இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் அதெல்லாம் ஓகே சார், நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா, எதிரிகளே பாராட்டக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும்.
இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க கௌரவம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே காலசர்ப்ப யோகம் ஏற்படுறது குறிப்பாக மீனராசிக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சார் 12ஆம் இடத்துக்கு ராகு போகிறாரே, கெடுதல் பண்ண மாட்டாருன்னா கெடுதல் பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலை. சனி 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன கஷ்டத்தை கொடுத்தாரோ நஷ்டத்தை கொடுத்தாரோ அதே தான் கொடுப்பாரு. ஆனால் அதனால் பாதிப்பு இருக்காது. ஏன்னா குரு சாதகமாக இருக்கார். குரு 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த ராகுவுக்கு எந்த தனிப்பட்ட கேரக்டரும் கிடையாது. இந்த ராகுவுக்கு குரு பார்வை வந்துடும். அதனால் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ராகுவினால் பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே இந்த ஜனவரியிலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் தொல்லை மட்டுமல்ல, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தமான அஜீரண கோளாறு, மோஷன் போகிறதுல பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குது. கழுத்து பகுதியில் பிரச்சனை, காதில் பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னா, ஏன்னா சனி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு மார்ச் மாதம். ராசிக்குள்ளே வந்தால் காது பிரச்சனை வரும், கண்ணு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால. பட் இருந்தாலும் இந்த சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க இது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த வியாதி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி கெடுபலன் தராத ஒரு சுக்கிர பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு உண்டான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, தேவி வழிபாடு செய்ய வேண்டும். தேவின்னா யாருன்னு கேட்டால் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கிறது, லலிதா திரிசதி படிக்கிறது, துர்கா சப்தஸ்லோகி படிக்கிறதுன்னு அம்பாளுக்கு உண்டான மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே குடியிருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா, இப்போ சொல்லக்கூடிய சுக்கிர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார், உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் ஆல்மோஸ்ட் 90% சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேர்லையும் வந்து பார்க்கலாம். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள், வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.